ஒரு இளைஞரை போலீஸ் அறைய அடுத்த நொடியே போலீஸை அந்த இளைஞர் திருப்பி அறைந்த சம்பவம். விவசாயிகளுக்கு 75,000 வரை கடன் தள்ளுபடி. சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் கேட்ட மன்னிப்பு. காவிரி தண்ணீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் முக்கிய உத்தரவு. அனிருத் காவ்யா மரனுக்கு கல்யாணமா? பேட்மிண்டன் வேர்ல்டு நம்பர் 1 வீரரை வீழ்த்திய இந்திய வீரர். ஜனநாயகன் ஓடிடி ரிலீஸ். ஜியோவின் 299 பிரைம். ஷேர் மார்க்கெட்டில் ப்ரெஷர். இன்னைக்கு இப்படி காலையிலே தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா வரைக்கும் பரபரப்புக்கும் முக்கிய அப்டேட்ஸுக்கும் பஞ்சமே இல்லை. இதில் சில செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சில செய்திகள் அதிர்ச்சியை கொடுக்கும், சில செய்திகள் இது உண்மையாவான்னு கேட்க வைக்கும். வாங்க ஒவ்வொன்றா என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு இளைஞரை கன்னத்தில் அறையிறாரு. அடுத்த சில நொடியிலேயே அந்த இளைஞரும் போலீஸை திருப்பி அறையிறாரு. தஞ்சாவூரில் நடந்த இந்த சம்பவத்தோட வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. ஆனால் அங்கே என்ன தான் நடந்துச்சு? பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது? தஞ்சாவூரில் விசிகே சார்பாக வைக்கப்பட்டிருந்த சில பேனர்கள் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டதாக சொல்லி மாநகராட்சி ஊழியர்கள் அதை அகற்றியிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிகே நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் ஆகாஷ் என்ற ஒரு இளைஞர் பைக்கில் அந்த வழியாக வந்திருக்காரு. ரோடு பிளாக் பண்ணியிருக்கிறதால அவரால் போக முடியல. அதனால் கொஞ்சம் வழி விடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ போராட்டத்தில் இருந்தவங்களுக்கும் ஆகாஷுக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு. அங்கே செக்யூரிட்டியில் இருந்த போலீஸார் வந்து நீங்கள் வேறு வழியாக போங்கன்னு ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆகாஷுக்கும் போலீஸாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடக்குது. அங்கே இருந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அப்துல் ரஹீம் ஆகாஷை கன்னத்தில் அரைஞ்சதா செய்திகள் தெரியுது. ஆனால் அடுத்த சில நொடிகளே ஆகாஷும் அந்த போலீஸ் அதிகாரியை திருப்பி அரைஞ்சிடறாரு. உடனே அங்கிருந்த மற்ற போலீஸார் வந்து இருவரையும் பிரிச்சிடுறாங்க. இந்த சம்பவம் முழுக்க அங்கிருந்த மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிக்குது. இந்த வீடியோ வெளியானதப்புறம் சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி பெரிய டிஸ்கஷனாகவே மாறியிருக்கு. இதுக்கடுத்து ஆகாஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காதாவும் செய்தி வந்திருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் 2 கேள்வி தான் அதிகமாக கேட்கப்படுது. வாக்குவாதம் நடந்தாலும் போலீஸ் அதிகாரி முதல்ல இளைஞரை அரைஞ்சது சரியா? அதே நேரத்தில் அதுக்காக போலீஸ் அதிகாரியை திருப்பி தாக்குறது சரியான? ஒரு சில நொடிகளில் நடந்த இந்த சம்பவம் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசப்படுற வைரல் வீடியோவாக மாறியிருக்கு. அடுத்த நியூஸ் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி. விவசாய கடன் 75,000 வரை தள்ளுபடி. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக வாங்கிய தகுதியான பயிர் கடன்களுக்கு 75,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சிருக்காங்க. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். முன்னாடி 50,000 வரை இருந்த வரம்பு இப்போ 75,000 உயர்த்தப்பட்டிருக்கு. இதனால 1.38 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்ததா யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும், என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்கன்ற விவரங்கள் பின்னாடி கவர்மெண்ட் அபிஷியலா சொல்லுவாங்க. அடுத்த செய்தியும் தமிழ்நாடு அரசியல் இருந்து தான். தமிழ்நாடு சட்டசபையில் நடந்த ஒரு சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றிருக்கு. வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியை பற்றி பேசும்போது வழக்கமான மரியாதை அடைமுறை இல்லாமல் பெயரை மட்டும் குறிப்பிட்டதாக எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து முதலமைச்சர் விஜய் எழுந்து பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். அமைச்சர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ற வகையில் சட்டசபையில் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அரசியல்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். மறைந்த தலைவர்களை குறிப்பிடும்போது சட்டசபையின் மரபையும் மரியாதையும் கடைபிடிக்கணும். அதனால் இந்த சம்பவம் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெருசாக பேசப்படுது. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான காவிரி தண்ணீர் விவகாரம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரில் சுமார் 20 TMC பற்றாக்குறை, அதாவது 1000 கோடி கன அடி நீர் பற்றாக்குறையாக இருக்கிறதா உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா தரப்பில் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடுறதை உறுதி செய்ய வேணும்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக டெல்டா விவசாயிகளுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து கர்நாடகா எவ்வளோ தண்ணீர் திறந்து விட போகுதுன்றது தான் கவனிக்க வேண்டியது. அரசியலை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு என்டர்டெயின்மெண்ட் பக்கம் வந்தால் அனிருத் கல்யாணம் பண்ண போகிறாராம். இந்த கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரனும் சன்ரைஸ் ஹைதராபாத் நிர்வாகியான காவ்யா மாரனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதுவும் தீபாவளிக்கு அப்புறம் கிரீஸில் டெஸ்டினேஷன் வெட்டிங் நடக்கலான்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும். இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை, இன்னும் அஃபீஷியலாக அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போதைக்கு இது ஒரு ரூமராக மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அஃபீஷியல் அனௌன்ஸ் வந்தால் தான் உண்மை என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியும். அடுத்த செய்தி இந்திய விளையாட்டு ரசிகர்களுக்கு செம்ம சந்தோஷமான செய்தி. பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேர்ல்டுலே நம்பர் 1 டிஃபெண்டிங் சாம்பியன் CU குய் அவரை எதிர்கொண்ட இந்தியாவின் இளம் வீரர் ஆயுஷ் ஷெட்டி. ஆயுஷ் ஷெட்டி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? 21க்கு 14, 13க்கு 21, 21க்கு 19 கணக்கில் வீழ்த்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அதுவும் நியூ டெல்லியில் இந்திய ரசிகர்கள் முன்னிலையில் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ரேங்கிங்கில் யார் நம்பர் 1 இருந்தாலும்
கோர்ட்டுக்குள்ளே பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியன்றதை ஆயுஷ் ஷெட்டி நிரூபிச்சிருக்காரு. பேட்மிண்டன் முடிச்சுட்டு அப்படியே கிரிக்கெட் பக்கம் போவோம். இந்தியா ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் இப்போ ஆரம்பிச்சு இந்தியா இப்போ முன்னிலையில் இருக்குது. ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 284 ரன்னில் எல்லாரும் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. இந்தியாவுக்கு 178 ரன்னில் லீடு கிடச்சிருக்கு. மனோஜ் சுதர் 4 விக்கெட்ஸு, ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. குறிப்பாக மனோஜ் சுதரோட பெர்ஃபார்மன்ஸ் கவனம் எடுத்திருக்கு. இந்த லீடை பயன்படுத்தி இந்தியா வெற்றியை நோக்கி போகுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட். தேட்டரில் ஜனநாயகன் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வீட்லேயே பார்க்கலாம். சிஎம் விஜய் நடித்த ஜனநாயகன் ஜூலை 23 தேட்டரில் வெளியான நிலையில் இப்போ வர ஆகஸ்ட் 21 G5ல ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தேட்டருக்கு வந்த இந்த படம் இப்போ ஓடிடிக்கு வரதால் விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. அடுத்தது ஜியோ யூசர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். ஜியோ பிரைம் மறுபடியும் வந்திருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ தன்னோட பிரைம் மெம்பர்ஷிப்பை 299 ரூபாய்க்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சில செலக்டட் ப்ரீபெய்டு அண்ட் போஸ்ட்பெய்டு பிளான்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு அதே ப்ரைஸை லாக் பண்ணிக்கிற வசதி இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு பிளானை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு டெரிஃப் விலை ஏறினாலும் எலிஜிபிளாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு உங்களோட பிளான் ப்ரைஸாக மாறாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது டெலிகாம் கம்பெனிஸ் அடிக்கடி ரீசார்ஜ் ப்ரைஸை மாற்றிட்டே இருக்கிற நேரத்தில் இது கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் எல்லா பிளானுக்கும் இந்த வசதி கிடைக்குமா, யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன கண்டிஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஜியோ இப்படி மூவ் எடுத்துருக்கிறதால ஏர்டெல் மாதிரி மற்ற டெலிகாம் கம்பெனிஸ் அடுத்து என்ன ஆஃபர் கொண்டு வர போகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து ஷேர் மார்க்கெட் பக்கம் போகலாம். இன்றைக்கி காலையிலேயே ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சென்செக்ஸ், நிஃப்டி ரெண்டுமே ஸ்டார்டிங்கில் கீழே தான் போயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, குரூட் ஆயில் விலை $91 மேலே போயிருக்கு. அதோட யூஎஸ் ஈரான் டென்ஷன் அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனைகளும் மார்க்கெட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்குது. ஏசியன் மார்க்கெட்லேயும் மிக்சடு ட்ரெண்டு தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக 2 விஷயத்தை கவனிக்கணும். 1, உலக சந்தை எப்படி போகுது, 2, குரூட் ஆயில் விலை எங்கே போகுது. இந்த 2ல் பெரிய மூவ்மெண்ட் வந்தாலே நம்ம மார்க்கெட்லையும் அதே இம்பேக்ட் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இறங்கி நிலை இல்லாமல் தான் இருக்கும். ஸோ டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு சூப்பரான சினிமா ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் அப்டேட். நம்ம அஜித் குமார் சாலினி அவங்களோட பையன் ஆத்விக் ஃபுட்பாலில் தொடர்ந்து கலக்கிட்டு வராரு. அவர் விளையாடிய டீமை இப்போ சமீபத்தில் சாம்பியன்ஷிப் வென்றிருக்காங்க. அந்த வெற்றிக்கு பிறகு ட்ரோஃபியோட ஆத்விக் மற்றும் சாலினி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்பா அஜித் குமார் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் தனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ மகன் ஆத்விக்கும் ஃபுட்பாலில் ஆர்வமாக போயிட்டு இருக்காரு. அதனால் ரசிகர்களும் அப்பா ரேசிங் ட்ராக்கில், பையன் ஃபுட்பால் கிரவுண்ட்லன்னு சந்தோஷமாக அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. சினிமாவை தாண்டி அஜித்தின் குடும்பத்தில் ஸ்போர்ட்ஸுக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஆத்விக் இன்னும் ஃபுட்பாலில் என்னென்ன சாதிக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமாக பேசப்பட்ட செய்திகள் இதுதான். போலீஸ் வைரல் வீடியோவில் ஆரம்பித்து விவசாய கடன் தள்ளுபடி, காவேரி, அரசியல், சினிமா, ஸ்போர்ட்ஸு, ஜியோ, ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒரே நாளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதில் உங்களை அதிகமாக யோசிக்க வச்ச செய்தி எது? குறிப்பாக போலீஸ் முதல்ல அரைஞ்சதும் இளைஞர் திருப்பி அரைஞ்சதும் இந்த சம்பவத்தில் யார் பக்கம் தவறு அதிகம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தினமும் முக்கியமான செய்திகளை சுற்றி வளைக்காமல் சுருக்கமாக தெரிஞ்சுக்க ஏஎன்ஜிவி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் முக்கியமான செய்திகளோடு சந்திப்போம். அன்டில் தென் பாய், பிரவீன் ஜெய்.